அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை கூட்டல் பெருக்கல் செயலிகளை பொறுத்து அமையும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 4, 10, 16, 22 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கூட்டல் முறையில் போயிருக்கு. ஸோ இங்கே வந்து 4லேருந்து 6 கூட்டினீங்க அப்படின்னா 4லேருந்து 6 கூட்டினீங்க அப்படின்னா 10 வரும். 10லேருந்து 6 கூட்டினீங்க அப்படின்னா 16 வரும். அதேமாதிரி 16லேருந்து 6 கூட்டினீங்க அப்படின்னா 22 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் போயிட்டு இருக்கா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது இறங்கு வரிசை கழித்தல் வகுத்தல் என்ற செயலிகளை பொறுத்து அமைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8, 4, 2, 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8லேருந்து 2 வகுத்தா 4 கிடைக்குது. அதே மாதிரி 4லேருந்து 2 வகுத்தா 2 கிடைக்குது. 2லேருந்து 2 வகுத்தா 1 கிடைக்குது.